12 ராசியில முதல் ராசி மேஷ ராசி. இந்த மேஷ ராசிக்கு சனி வக்ரம் ஆகிறாரு. அதுல 3 நல்ல விஷயம் இருக்குன்னு சொன்னீங்களே, என்னமா விஷயம் சொல்லுங்க. மேஷ ராசிக்கு இப்ப பொதுவாகவே பாருங்க, சனி வக்கறனால எது கூட பயம் இருக்கும். சனி ஏற்கனவே பாருங்க மீனத்துக்கு வந்தோடனே ஒரு பதட்டம். இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு ஒரு தூக்கம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் இந்த பதட்டத்திலேயே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மேஷ ராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வேற. மேஷ ராசிக்கு நடக்கக்கூடிய முதல் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ மேஷ ராசிக்காரங்களுக்கு கடந்த காலங்களில் பாருங்க ஒரு கடன் பிரச்சனைக்குள்ள சிக்கியிருப்பாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் தாங்க உங்கள் பாலாம்பிகா. என்னங்க, என்ன இவங்க ஏதோ ஒரு வாட்டியும் ஒரு வீடியோலையும் ஒரு விஷயம் சொல்கிறாங்களே, என்னதான் இருக்கும் இந்த வாட்டி ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்கல்ல. உங்களுக்காக தான் இந்த ஜோதிடர் யுகம் சேனலை நீங்கள் இவ்வளோ அழகாக பிரபலமாக்கி உலகமெல்லாம் பார்த்து நீங்கள் கமெண்ட் கொடுத்துட்ருக்கும்போது உங்களுக்கு நாங்கள் ஒரு புது விஷயத்தை கொண்டு வந்துட்டு தானே இருப்போம். அப்படி தாங்க இந்த ஜூலை 27 சனி வக்ரமாகிறாரு. சனி வக்ரமாகிறாரே, அப்படி என்ன அந்த வக்ரம், என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம மருத்துவ ஜோதிடர் சங்கரேஸ்வரி அம்மாவை தான் கலந்து ஆலோசித்து உங்களுக்கான அந்த 12 ராசிக்கும் இந்த சனி வக்ரமாகிற இந்த நேரத்தில் என்னென்ன விஷயங்கள் ஒரு பாசிட்டிவாக நடக்குமா இல்லை நெகட்டிவாக நடக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லையா, 3 விஷயம் நல்லா பாசிட்டிவாக ஒரு ராசிக்கும் 12 ராசிக்கும் நடக்க போதான். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. சூப்பரான விஷயத்தெல்லாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க. பரிகாரம், ஆன்மீகம் எல்லாமே. அது இல்லாமல் நான் அந்த சங்கரேஸ்வரி அம்மாவை பற்றி ஒரு விஷயம் சொல்லணுன்னா, மருத்துவ ஜோதிடர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க வந்து ஜாதகம் பார்க்குறாங்க. இதில் அங்கே கம்ப்யூட்டர் கிடையாது, கையிலே எழுதி உங்களுக்கு ஜாதகம் சொல்லுவாங்க. அதுவும் பரிகாரம் சொல்லுவாங்க. என்னென்ன கோவிலுக்கு போனால் என்னென்ன பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறதையும் அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க. நியூமராலஜி பார்க்குறாங்க. அது இல்லாமல் மருத்துவம், அதாவது ஃப்ளவர் ரெமிடின்னு சொல்லுவாங்க, அதாவது மலர் மருத்துவம், அதுவும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த உங்கள் ஜாதக நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த ஜாதகத்தை பார்த்து உங்கள் கட்டத்தை பார்த்து உங்களுக்கு இப்போ என்ன நடக்குது, இனிமேல் நீங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக என்னென்ன நடக்கிறதுக்கான வழிகளும் பரிகாரத்தோட நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக அவங்ககிட்ட ஜாதகம் பார்த்தா நிறைய விஷயங்களை நீங்கள் பாசிட்டிவாக நெகட்டிவை கடந்து பாசிட்டிவுக்கு போகலாம் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான ஒரு வேண்டுகோள். இன்னைக்கு இப்படி ஒரு அருமையான பதிவு பார்க்க போகிறோம்னு சொன்னோம் இல்லையா. என்ன பதிவு அப்படின்னா, அதுதாங்க ஜூலை 27 சனி வக்ரம் மகராராம். அந்த சனி வக்ரம் அப்போது 3 நல்ல விஷயங்கள் நடக்க போதாம். பார்ப்போமா 12 ராசிக்கு என்னதான் அப்படி 3 நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு அவங்களே கேட்போமா. வாங்க அவங்கள சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நான் கேட்குறேன், நீங்களும் கேட்டீங்க, ஒன்னா கேட்டோம். அதனால ஒன்றும் இல்லை, நல்ல விஷயம் தான். ஒன்னா பேசுறோம், ஒன்னா கேட்கும்போது அது இன்னும் நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா. ஃபர்ஸ்ட் ஒரு அறிமுகம் கொடுத்துக்கிறேன். கண்டிப்பா நீங்க முதல்ல அறிமுகம் பண்ணுங்க. நீங்க என்னென்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. சங்கரேஸ்வரி அம்மாவை போய் ஜாதகம் பார்க்கணும்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்குறாங்க. உங்களுக்கு என்னென்ன தெரியும், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கையில வச்சிருக்கீங்கன்றத சொல்லுங்க. ஜோதிடயுகம் நேயர்களுக்கு உங்களின் மருத்துவச்சிரி எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். நம்ம வந்து என்னென்ன சர்வீஸ் பண்ணிக்கிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய ஜோதிட முறை, அது வந்து வேதிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் பார்த்து சொல்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள் வாஸ்து. முக்கியமாக வந்து இன்றைக்கி ஒவ்வொருத்தருமே வந்து இன்றைக்குள்ள சூழ்நிலையில் வந்து முறையான ஒரு இடம் வாங்குறப்பையோ வீடு கட்டுறப்பையோ வாஸ்துப்படி கட்டினால் மட்டும்தான் நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும். சரி, வீடு வந்து தவறாக கட்டிக்கிட்டீங்க, அது எப்படி சரி பண்ணி சரியான முறைக்கான பார்க்குறதுக்கு அப்படின்னா அதுக்கு வாஸ்துப்படி வந்து இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்கிறதுமே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே நேரங்களில் பாருங்க, நம்மளுடைய அப்பா அம்மா வச்ச பேரை வந்து நம்மளால மாற்ற முடியாது. ஆனால் நம்மளுடைய ராசிப்படி இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள் தெரியாது, நியூமராலஜி படி எண்கணிதம் எப்படி இருக்கான்னு தெரியாது. அப்போ அந்த பேரில் சிறிதளவு கரெக்ஷன் சொல்லி ஒரு மாற்றத்தை கொண்டு வரதும் பாருங்க, நியூமராலஜி ராஜநிலைப்படி வந்து அந்த பெயர் மாற்றமும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வெரி குட். அடுத்து பாருங்களேன், ஃபோன் நம்பர் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. எங்கே வேணாலும் நம்பர் இருக்குது. நம்மளே பாருங்க ஒரு நம்பர்ல தான் பிறந்திருப்போம் தேதியில வந்து. இப்போ ஃபோன் நம்பர் மூலமாக
ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் நம்பர் வாங்கினோட தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஃபோன் நம்பர் வந்த விட்டு தான் அவங்களுடைய வாழ்க்கையில மிக உயரத்துக்கு போவாங்க. ஏன்னா ஃபோன் நம்பர் இல்லாமல் இன்னைக்கு எதுவுமே கிடையாது. ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, சிலிண்டரு எல்லாத்துக்கும் பாருங்க ஃபோன் நம்பர் தான். அப்போ அந்த ஃபோன் நம்பர் மூலமாக எப்படி உங்களுடைய வங்கியோட வரவு செலவு கணக்கை உயர்த்துறது, உங்க வாழ்க்கையில எப்படி சுபபரியங்களா செய்ய வைக்கிறது அப்படிங்கிறதும் பாருங்க உங்க ராசிக்கு ஏற்ற மாதிரி ஃபோன் நம்பரும் தேர்வு செஞ்சு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பாருங்க வாகன நம்பர், வண்டி நம்பர், உங்க ராசிக்கு ஏற்ற மாதிரி நம்பர் வந்து, அதுக்கப்புறம் வந்து ஏடிஎம் நம்பர் எல்லாமே ஏடிஎம் நம்பரும் மாற்றி தருவாங்க. கார் நம்பர் உங்களுக்கு லக்கியான நம்பர் தருவாங்க. ஃபோன் நம்பர் லக்கியான நம்பர் உங்களுக்கு ஃபோன் நம்பர் தருவாங்க. எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க சங்கரேஸ்வரி அம்மா. அழகா வீடியோல இருந்து நம்பர் எடுத்து உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்லை எனக்கு லக்கியான நம்பர் வேணும், எதுனாலுங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க நிறைய விஷயத்த கரைச்சி குட்டிச்சு வச்சிருக்கிறாங்க. சரிம்மா, இப்போ வந்து நம்ம அதாவது என்னன்னா ஜூலை 27 சனி வக்ரமகரர். அந்த சனி வக்ரத்துல ஏதோ ஒரு 3 நல்ல பாசிட்டிவான விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்றீங்க. என்னதான் அந்த 12 ராசிக்கும் அப்படின்னு பார்ப்போமா? நம்ம பார்க்கலாம். 12 ராசியில முதல் ராசி மேஷ ராசி. இந்த மேஷ ராசிக்கு சனி வக்ரமகராரு. அதுல 3 நல்ல விஷயம் இருக்குன்னு சொன்னீங்களே, என்னமா விஷயம் சொல்லுங்க. மேஷ ராசிக்கு இப்போ பொதுவாகவே பாருங்க சனி வக்கறனால ஏதோ ஒரு பயம் இருக்கும். சனி ஏற்கனவே பாருங்க மீனத்துக்கு வந்தோடனே ஒரு பதட்டம் உலகளவில் நடந்துச்சு. அதே மாதிரி மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு பதட்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இவர் வந்து நேரம் உட்கார்ந்தாலே நமக்கு 1000 பிரச்சனை கொடுப்பாரு. இதுல வந்து வக்கரத்துல வேற போறாரே, அது போக ஒரு பயம் இருக்கும். ரேவதி 1ஆம் பாதத்துல இருந்து பூரட்டாதி 4ஆம் பாதம் வரைக்கும் வக்கரையில பின்னோக்கி வராரு. அப்ப இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு பயம், பதட்டம். ஏற்கனவே நம்ம வந்து 1008 பிரச்சனைல இருக்கோம். ஏன்னா சனி வந்து 12ஆம் இடத்துல இருந்து மேஷ ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பாக்குறாரு. அதே நேரத்துல மேஷ ராசிக்கு 6ஆம் இடத்தையும் பாக்குறாரு. அதே மாதிரி பாருங்க மேஷ ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பாக்குறாரு. அப்ப 2, 6, 9 இந்த மாதிரி ஸ்தானங்கள்ல ஃபுல்லா வந்து மேஷ ராசிக்கு பாக்குறாரு. அப்ப வருமானங்கள்ல ஒரு பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். தன்னுடைய வாக்கு ஸ்தானத்திலையும் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாரு. அப்ப இந்த சனியோடைய தாக்கம் இன்னும் நம்ம வந்து வருமானத்தை குறைச்சிருமோ, வேலை இல்லாம போயிருமா அப்படிங்கிற ஒரு பதட்டத்தையும் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா சனிதான் மேஷ ராசிக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு லாபாதிபதியும் கூட. அவரே பாருங்க விரயத்துல வந்து உட்காந்துட்டாரு. உட்காரப்ப இவன் வந்து இந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு ஒரு தூக்கம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். இந்த பதட்டத்திலேயே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மேஷ ராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வேற கொஞ்சம் ஒரு மனசு பயம், தேவையில்லாத ஒரு ஏதோ ஒரு உடம்புல ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுத்துக்கிட்டு ஒரு பயத்திலேயே கொண்டு போகக்கூடியவர் தான். அப்ப இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இவருக்கு வந்து ஏற்கனவே பாருங்க இந்த சனி வக்கர காலகட்டத்துல ஜூலை 27 ஆகுறாரு. அப்ப அன்றைய நிகழ்வுகள் என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, குரு பகவானும் பாருங்க மேஷத்துக்கு 4ஆம் வீட்டுல இருக்காரு. அதாவது வந்து சுகஸ்தானத்துல உட்காந்துருக்காரு. அப்ப அந்த குருவோட பார்வையும் இந்த வக்கர சனி மேல படுது. இப்ப பாக்கியாதிபதியும் விரயஸ்தானத்தை பாக்குறாரு. அப்ப இந்த காலகட்டத்திலாம் பாருங்க மேஷ ராசிக்கு நடக்கக்கூடிய முதல் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருமணம் கூடி வரும். இதுவரைக்கு தடைபட்டது 7.5 சனில எப்படி திருமணம் முடியும்னு ஒரு கேள்வி இருக்கலாம். இப்ப எனக்கு தெரிஞ்சே பாருங்களேன், ஒரு 5 வருஷமா ஒருத்தருக்கு வரணும்னு பார்த்துட்டு மேஷராசிக்காரங்க தான். அந்த பொண்ணுக்கு இப்பதான் பாருங்க திருமணம் முடிவாகக்கூடிய டைம் வந்துருச்சு. அவங்களும் பாருங்க கிட்டத்தட்ட 2000 ஜாதகம் பொருத்தம் பார்த்துருப்பாங்க, ஒண்ணுமே அமையல. ஆனா இப்ப பாருங்க சனி இந்த வக்கரமாக போறாரு. வக்கரமாகிற காலத்துல வந்து அந்த ஒரு பையனை வந்து பேசி முடிக்கக்கூடிய ஒரு பக்குவத்துல இருக்காங்க. அப்ப இந்த காலகட்டத்துல மேஷ ராசிக்கு முதல்ல நடக்கக்கூடிய ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, நல்ல காரியம் திருமணம். தன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ள மேஷ ராசிக்காரங்க என்றாகக்கூடிய நேரம் தான் இந்த சனியோட வக்ர காலங்கள் தான். ஒரு கிரகம் வக்ரமாகிற காலத்துல தான் இந்த ஜாதகருக்கு நன்மையோ தீமையோ நடைபெறும். அதே மாதிரி மேஷ ராசிக்காரங்களுக்கு திருமணங்கள் முதல்ல கூடி வரும். அதுவும் பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமதமான திருமணங்கள். இதே 21 வயசுல 20 வயசுல நடக்கிறதா நடக்காது. 30 வயசுல 32 வயசுல கல்யாணமே நடக்காது நினைச்சிட்டு இருப்பாங்கல்ல, அப்படிப்பட்ட மேஷ ராசிக்காரர்களுக்கு முதல் வேலை வந்து திருமணங்கள் கூடி வரும். திருமணம் கூடி வரும் வந்துரு. இது வந்து முதல் நல்ல பாயிண்ட். இது முதல். இது இன்னொன்னு ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சனி பகவான் 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை பாக்குறாரு. மேஷ ராசிக்கு 6ஆம் இடத்தை பாக்குறதுனால இப்ப மேஷ ராசிக்காரங்களுக்கு கடந்த காலங்கள்ல பாருங்க ஒரு கடன் பிரச்சனைக்குள்ள சிக்கியிருப்பாங்க.
ஏதோ ஒரு அவசர கடனுக்காக வாங்கி அந்த கடனை வந்து கெட்ட முடியாத ஒரு சூழலுக்கு போயிருப்பாங்க. அப்போ அந்த சனி பகவானுடைய பார்வை பட்ட உடனே வந்து அந்த கடன் கெட்டக்கூடிய சூழல் உருவாகும். ஒரு பேங்க்ல வாங்கியிருக்கலாம், இல்லை நகையை வந்து அடகு வச்சிருக்கலாம், இல்லை தனிநபர்கிட்ட வாங்கியிருக்கலாம். அவங்க வந்து அதிகமாக நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த காலத்தில் கொடுத்து இவங்க ஒரே முடிவாக எடுத்து அந்த கடனை முதல்ல முடிச்சிடணும்ப்பா, கடனை முடிச்சாதான் நிம்மதியாக நான் உட்கார முடியணும் அப்படின்னு சொல்லி சவால் விட்டு முதல் காரியமாக அந்த வாங்கின கடனை முடிக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய நிலைகள் வந்து உயரக்கூடிய அமைப்பாக இருக்குது. 3வது பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக பார்த்துக்கங்க மேசராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால பாகிஸ்தானம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் இதாக பிரச்சனை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் மேசராசிக்காரங்களுக்கு அப்படி இருக்காது. லாபாதிபதியும் கூட. அப்படி இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து வெளியூர் பிரயாணங்கள் கிடைக்கும். அதாவது தொழில் சார்ந்த விஷயமாகவோ வேலை சார்ந்த விஷயமாகவோ 4ஆம் இடத்துல குரு பகவானுடைய பார்வை சேர்க்கை இருக்குது. அவர் அங்கதான் இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால இது வரைக்கும் வெளிநாடு போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவங்க கூட தடைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்ப இவருடைய பார்வை வந்து மேசராசிக்கு 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தை பாக்குறதுனால வெளிநாட்டு யோகம் வந்து இந்த சனி வக்கர காலத்துல உடனடியாக அவருக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். என்ன அவங்களுக்கு பரிகாரம் இருக்கு? இவங்களுக்கு வந்து மேசராசிக்காரங்க வந்து எப்பயுமே ஒரு நெருப்பு ராசி தான். இங்கதான் சனி பகவான் நீசமாகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால இவங்க வந்து அதாவது உடல் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சுமை தூக்கும் தொழிலாளர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இவங்க வந்து ஆரஞ்சு பழம் வாங்கி கொடுக்கணும். ஆரஞ்சு பழம் அப்படிங்கிறது வந்து கன்னிராசிக்கு உரியது. கன்னிராசியில் இருக்கக்கூடிய அஸ்தரசத்துக்கு உரியது. அப்ப இவங்களோட சனிவாடைய பார்வையும் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு தான் படுது. அது வந்து மேசராசிக்கு 6ஆம் இடம் வேற. அப்ப 6ஆம் இடத்துல படுறதுனால இவங்களுக்கு அந்த பாவகத்தை நிவர்த்தி பண்றதுக்காகத்தான் அந்த சுமை தூக்கும் தொழிலாளர்கள் அவங்களுக்கு வந்து ஆரஞ்சு பழம் வாங்கி வாரத்துல ஒரு, அதுவும் போக பாத்தீங்கன்னா கமலா ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. சின்னதா அழகா இருக்கும். அதான் ரொம்ப ஸ்வீட்டாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். அந்த பழம் இப்ப பெரும்பாலும் எங்கேயும் கிடைக்கிறது கிடையாது. அந்த பழம் கிடைச்சதுன்னா உங்களால முடிந்த அளவுக்கு வாங்கி அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் சரியாகக்கூடிய வாய்ப்பு வந்து மேச ராசிக்காரர்களுக்கு சனி வக்ர காலத்துல நடக்கும். நன்றி நன்றிம்மா. நல்ல அருமையான பதிவுங்க. 3 விஷயம் சொல்லியிருக்காங்க பாசிட்டிவாக. மேஷ ராசிக்கு இந்த ஜூலை 27 சனி வக்ரமாகிறாரு. அந்த நேரத்தில் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஹாப்பியாக இருங்க. சங்கரேஸ்வரி அம்மாவும் நான் நேரில் பார்க்கணும், ஜாதகம் எடுத்துகிட்டு போய் காமிக்கணும், எனக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து மேடமை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் நேர்லேயும் சந்திக்கலாம், ஆன்லைன்லேயும் பார்க்குறாங்க அவங்க. சப்போஸ் நான் நேரில் போக முடியல, பார்க்க முடியலன்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் வாட்ஸ்அப்லேயும் உங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களோட ஜாதகம் கணிச்சு உங்களுக்கான எல்லா விஷயங்களும் அவங்க கரெக்டாக சொல்லி உங்களை ஃபாலோ பண்ணிப்பாங்க. நன்றி.